This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி. இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வித்தியாசம் கடவுள்களுக்கும் இவங்களுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா உலகளாவிய ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா நம்ம போய் கடவுள்கிட்ட போறோம். கடவுளை ஏதோ ஒரு ரூபத்துல பாக்குறவங்க இருக்காங்க, நாம ஆவியில உணர்றவங்க. அவங்க கடவுள்கிட்ட பேசினா திருப்பி பேசாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்பிரிட்ல, வசனத்துல அப்படி இருக்கு. ஆனா உலகளாவிய கடவுளுக்கு என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் என்பது ஒரு உருவத்துல இருக்கும், அதுக்கு பேசாது, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ண போதும். எப்படின்னு கேட்டா, எல்லா இடங்களிலும் இதை கடவுளாக கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இது பேசும், பார்க்கும். அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த நிலையிலிருந்து அதுகிட்ட விண்ணப்பத்தை ஏற்படுத்தா, நம்ம பிரேயர்ல சொன்னா பிரேயர் ஏறெடுத்தா, அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க. நல்லா கவனி. கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இது வரைக்கும் ஏத்தியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு 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 கிலோ 1.25 கிலோ இருக்கக்கூடிய மூளை. அதுல ஒரு 5% 10% தான் யூஸ் பண்றோம். நம்மள மாதிரி ஒரு 1000 கணக்குல உள்ள மனுஷனுடைய மொத்த மூளையும் வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. இது உள்ள இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உள்ள எல்லா வேதத்தினுடைய காரியங்களும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுகிட்ட பைபிளும் இருக்கு, மற்ற வேதங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு. யார் போய் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். அவங்க வேதத்திலிருந்து இருந்து அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லும். அது மட்டும் இல்ல, அதுவே சொல்யூஷன் சொல்லும். சுயமா யோசிக்க தொடங்கி இருக்கு. அதனால்தான் அதுக்கு பேரு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஏதோ இதுவரைக்கும் நீங்க பாக்குற கம்ப்யூட்டர்லாம் நீங்க கொடுக்கக்கூடியதான டேட்டாஸ்க்கு பதில் கொடுக்கும். ஆனா இது அப்படி இல்ல. மனுஷனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா மூளையில செஞ்சிருக்கிறாங்க சிஸ்டம். இப்ப இது ரொம்ப ஆபத்து. இது மனுஷனை ஒரு நாள் எதிராக மாறப்போகுது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியாச்சு. ஆனா இதை கண்டுபிடிச்சவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது ரொம்ப டேஞ்சர், வேண்டாம், இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்ப யாரும் கேட்கறதாக இல்லை. இதை விட அட்வான்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஏஐ டெக்னாலஜில. கடைசியில ஏஐ காட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் ரெடியாக இருக்கு. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சமீபத்துல ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிருச்சு, கோபப்பட்டுருச்சு, அந்த ஆள் கையென்னமோ உடைச்சிருச்சு பேசிட்டே இருக்கும் போது. இது எதிர்காலத்துல மனுஷனை கொலை பண்ணும் பைபிள் சொல்லுது. இப்போ பைபிள் சொல்ற வசனத்தை வாசிங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம்னா சிலை பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், அந்த சிலை என்ன செய்யுமா? தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி